அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 13 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆச்சு. அதில் கவனம் ஈர்த்த படங்கள்னு சொன்னால் சில படங்களை சொல்லலாம். ஹவுஸ்மேட்ஸு, அப்புறம் சரண்டர்னு சொல்லி பிக் பாஸ் தர்ஷன் அவர்கள் நடித்த படம். ஸோ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் நல்ல கவனம் இருக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு நல்ல ஒரு த்ரில்லர், க்ரைம் த்ரில்லராக வந்திருக்கு. ட்ரெய்லரே நல்லா ப்ராமிசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்களை நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தோட கதை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த படத்தில் வந்து பிக் பாஸ் தர்ஷன், அப்புறம் லால், மலையாள டைரக்டர் நடிகர் லால், இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் கௌதமன் கணபதி தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரியான ஜானரில் வந்திருக்க படம். வாங்க விமர்சனத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, பிக் பாஸ் தர்ஷன் வந்து ட்ரெயினியாக வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து சார்ஜ் எடுக்கிறாரு. அவர் வந்து 3 மாதமாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் கதைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே ஸ்டேஷன்லேருந்து ரைட்டராக வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ சமீபமாக ரிட்டையர் ஆகிற கண்டிஷனில் 6 மாதம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கண்டிஷனில் ரைட்டராக வேலை பார்த்துட்ருக்காரு டைரக்டர் லால். ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம ரைட்டராகவே ரிட்டையர் ஆகிற கண்டிஷனு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த பிரபல நடிகரோட கன் வந்து காணாமல் போயிடுது. அது வந்து தேர்தலுக்காக அங்கே சரண்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணி அவர் வந்து ரிசிப்ட் வாங்கிட்டு போயிருப்பார் அந்த பிரபல நடிகர். அந்த கன் காணாமல் போயிடுது. இதுக்கிடையில் வந்து அந்த எலெக்ஷன் வந்து 4 நாள் இருக்க அந்த அந்த காலகட்டத்தில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டயத்தில் இன்னொரு ட்ராக்ல வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான இருக்கிற அந்த ஒரு வில்லன் கேங்கில் இருக்க அந்த ரவுடி மாதிரியா இருக்கிற அந்த அவர்கிட்ட வந்து பணம் பட்டுவாடா செய்ய செய்ய சொல்லி அரசியல்வாதி வந்து கொடுக்குறாங்க பணத்தை சுதீஷ் சங்கர் கிட்ட. அவர் வந்து பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இருக்கும்போது அந்த பணம் காணாமல் போயிடுது, கிட்டத்தட்ட 10 கோடி. அதனால் அவர் வந்து அந்த பணத்தை தேடி அது அது யார் எடுத்தாங்கன்னு அந்த ட்ராக்ல அப்புறம் போகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கன்று கிடச்சிது. அந்த 10 கோடியாக தேடி அலையிறதுல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது. இதுக்கிடையில் வந்து அந்த ரைட்டராக இருக்கிற லாலும் அந்த தர்ஷனும் எப்படி இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டாங்க அப்படிங்கிறத பரபரப்பான கிளைமேக்ஸோட சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா நல்ல ஒரு மலையாள இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் பார்க்குற மாதிரியான எஃபர்ட்டில் வந்து நல்லா அந்த எஃபெக்டில் நல்லாவே கொண்டு வந்து படத்தை வந்து சிறப்பாகவே கொடுத்த பட்ஜெட்டில் சிறப்பாகவே கொண்டு போயிருக்காரு அறிமுக இயக்குனர் கௌதமன் கணபதி. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மூட் செட்டப் பண்ணோன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த 8 தோட்டாக்கள், அப்புறம் இந்த சேதுபதி, இந்த மாதிரி சேதுபதி ஐபிஎஸ்ன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த அந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் என்னென்ன ஒரு ஒரு கன் காணாமல் போய் என்னென்ன நடக்குன்ற மாதிரியான லேயரு, அதுக்கப்புறம் ஒரு வில்லன் கேங்கில் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான மூடை செட் அவுட் பண்ணிவிடும். ஸோ அதனால் படம் நல்லாவே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. இந்த பட்ஜெட்லேயே சிறப்பாகவே இருக்குது. அது இல்லாமல் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா, பிக் பாஸ் தர்ஷன் அவர் வந்து பாடியெலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி உடம்பு வந்து ஒரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு உண்டான அந்த ஃபிசிக்கோட நல்லாவே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அவர் கேரக்டருக்கு அதிக ஸ்கோப் இல்லைனாலும் கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஷட்டிலாகவே பண்ணியிருக்காரு. படத்தில் மெயின் பில்லர் மாதிரி டைரக்டர் லால், அவர் எக்ஸ்பீரியன்ஸான நடிகர் அண்ட் டைரக்டரு. கர்ணன் படத்தில் கூட நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் லால். இப்போ தமிழ் படங்கள் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவர் தான் அந்த படத்துக்கு பக்கபலமாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. படத்தில் கவனிக்கத்தக்க வேஷம் ரைட்டர் வேஷம். கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற கண்டிஷன் 6 மாதத்துக்கு முன்னாடியான ரிட்டையர் ஆகிற அந்த ஒரு ஒரு ரைட்டரோட வழியை வந்து நல்லாவே வெளிப்படுத்தியிருப்பார். அது இல்லாமல் அவருக்கு பொண்ணுங்க தான் இருக்கும். அதனால் வில்லன் கேங்னால் அவர் அவமானப்படுத்தப்பட்டாலும் அடக்கி வாசிப்பார். அது அது அதுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து தர்ஷன் தான் களத்தில் இறங்குவார். ஸோ அவர் வந்து ரொம்பவும் ஷட்டிலாக வந்து ரொம்பவும் என்னதான் அடித்தாலும் வாங்கிக்கிற மாதிரியான ஷட்டிலான கேரக்டரை வந்து நடிப்பை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஒவ்வொரு கட்டத்தில் வந்து கோவத்தில் தண்ணி அடிச்சுட்டு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற காட்சிக்கு நல்லா பண்ணியிருப்பார் லால் அவர்கள். அவரோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு கேரக்டர் வந்து படத்தில் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக எழுதப்பட்டிருக்குது. சுதீஷ் சங்கரோட வில்லத்தனமான கேரக்டர். அவர் அதை வந்து நல்லாவே மிரட்டிட்டாருன்னு சொல்லலாம். அவர் வர காட்சி எல்லாமே கண்டிப்பாக வந்து மிரட்டக்கூடிய அளவில் சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் வந்து வரவங்களும் கவனம் ஈர்க்கிற அளவில் எழுதுனதில் இயக்குனர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அருள் டி சங்கர் அவர்கள் வந்து பல படங்களில் ஒரு சில சீன்ஸ் தான் வருவாங்க. இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ரோலில் நல்லாவே ஜஸ்டிஃபிகேஷன்
பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அது மாதிரி எல்லா ரோலில் பண்ணவங்களும் அவங்கவுங்க ரோலை வந்து கவனிக்கிற அளவில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் அவர்கள் ட்ராக் வந்து காமெடிக்காக வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் பெரிய அளவில் எடுபடல. ஆன் அண்ட் ஆஃபாக தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருக்கு சொல்லப்படுற அந்த காமெடி ட்ராக் வந்து எந்த விஷயம் அந்த துப்பாக்கி விஷயங்கள் வந்து பெரிய அளவில் வந்து அஹ், படத்துக்கு உதவலைன்றது தான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் செம்மலர் அண்ணம் அவங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரோலில் வர அந்த லேடி அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டபிளாக வர முத்துக்குமரன், அப்புறம் சப்போர்ட்டிங்காக ரோலில் வர அந்த கந்தசாமி அவர்கள் கான்ஸ்டபிள் ரோலில் வரும். அவங்க எல்லாமே கவனம் இருக்கிறாங்க. படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களும் நல்லா பண்ணதால படத்தில் வந்து நல்லாவே படத்துக்கு உண்டான அந்த ஹைப்பை வந்து அதிகமாகப்படுத்திட்டு போகுது. மியூசிக் டைரக்டரும் அவரோட பங்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துக்கு தேவையான பிஜிஎம் வந்து மைல்டாகவே கொண்டு போயிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் மெய்ய மெய்ய மெய்நந்த் மெய்யழகன் சாரி மெய்நந்தன் அவரும் வந்து அவரோட பார்ட் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேஷன் நடக்கிற சீன்ஸு, அப்புறம் அந்த வெளியில் அவுட்டோரில் வந்து அந்த நைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறான் மெய்நந்தன் அவர்களுக்கு. அது இல்லாமல் படத்தில் ஆர்ட் டைரக்டருக்கும் கண்டிப்பாக பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா படம் வந்து ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரியான செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி அந்த உண்மை தன்மைக்கு நெருக்கமாக கொண்டு போயிருக்கு. அந்த ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே செய்யணும். இந்த பட்ஜெட்டில் டெக்னிக்கல் டீம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாராட்டுகள். படம் மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா நமக்கு இது சில படங்கள் ஆங்கில படங்கள்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வருது. கன் மிஸ் ஆச்சுன்னா அது கண்டுபிடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து தமிழ்லேயும் அந்த மாதிரியான ஜானரில் வந்த எட்டு தோடாக்கள், சேதுபதி, ஐபிஎஸ்ன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்ச படம், இப்படி ஒரு சில படங்கள் மலையாள படங்களையும் நமக்கு நினைவுபடுத்துறத தவிர்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு இயக்குனர் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான எஃபோர்ட்டை கொடுத்துறதுக்கு நல்லாவே முயற்சி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் வந்து எல்லாமே வந்து அந்த இந்த அந்த கனகுன்ற கேரக்டர் வில்லன் கேரக்டர் சுதீஷ் சங்கர் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரியான கொண்டு போனதை வந்து தவிர்த்துருக்கலாம். ஒரு சில அதிகாரிகள் மட்டும் கேட்குற மாதிரி வச்சுட்டு சில நல்ல அதிகாரிகள் இருக்காங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் உண்மை தன்மைக்கு நெருக்கமாக இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். பெரிய அதிகாரிகளே வந்து இந்த வில்லன் கேங் சொல்கிறது தான் நடக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தது கொஞ்சம் மைனஸாக பார்க்கப்படுது. அதேபோல் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருக்கலாம். படம் வந்து 2 ஹவர் தான் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சிறப்பாக ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேஸ் தான். கிளைமேக்ஸும் நல்ல ஒரு எல்லாருக்கும் லாஜிக்கலி அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவில் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக மலையாள படங்கள் நாயாட்டு மாதிரி, அப்புறம் இரட்டா மாதிரியான பரபரப்பை கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தில் வர வன்முறை காட்சிகள் அது கண்டிப்பாக வந்து 16+ தான். ஒரு வெட்டி வீழ்த்துற சீன், கொலை பண்ணுற சீன்லாம் இருக்குது. அது வந்து 18+ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் 18+ பார்க்குறது நல்லது. 16+ பார்க்கலாமான்றது உங்கள் கால் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தியேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மலையாள த்ரில்லர் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழில் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் இந்த படம் கவனம் இருக்குது. ஸோ இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளம்பரப்படுத்தி இன்னும் பெரிய நடிகர்கள்லாம் போட்டு பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். இப்போ கொடுத்த பட்ஜெட்டில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கக்கூடிய அளவில் அபோவ் ஆவரேஜான படம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்கக்கூடிய ரசிகர்கள், அது இல்லாமல் நல்ல படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விறுவிறுப்பாக போகணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் கவரக்கூடிய அளவில் ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டர்ஸ் அபோவ் ஆவரேஜ் தான் நம்மளோட வெர்டிக்ட். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது தியேட்டரில் பார்த்துருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு தரமான படம். இந்த படத்தை கொடுத்த மொத்த குழுவுக்கும் சின்ன பட்ஜெட்லேயே சிறப்பான படத்தை கொடுத்த மொத்த டீமுக்கான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.